இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய மண்ணக பணிவாழ்வின் துவக்கத்திலே இயேசு திருத்தூதர்களை நியமிக்கின்றார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பணியிலே அவரோடு உடன் பயணிக்கவும், செல்கிற இடங்களுக்கெல்லாம் உடன் செல்லவும் இந்த திருத்தூதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். தன்னுடைய மண்ணக பணிவாழ்வின் இறுதியிலே அவருடைய இறப்பை முன்னறிவிக்கிற பொழுது நிகழ்ந்த அந்த உரையாடலை தான் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகனாக நாம் வாசிக்க கேட்டோம். இதிலே இயேசு தன்னுடைய இறப்பை அறிவிக்கிற பொழுது பேதுரு, ஆண்டவரே, நானும் உம்மை பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இயேசு, நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைக்காக பேதுரு இயேசுவை ஏன் மறுதலித்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது 2 காரணங்களால் பேதுரு இயேசுவை மறுதலித்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒன்று, கெத்சமனி தோட்டத்திலே இயேசு இரத்த வேர்வை வியர்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, திரும்பி பார்க்கிற பொழுது பேதுரு தூக்க கலக்கத்தில் இருக்கிற பொழுது, 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு வலுவில்லையா என்று கேட்பது, பேதுருவின் வாழ்வில் இருந்த அந்த ஜப குறைவு, அந்த இறைவனோடு கொண்டிருந்த அந்த உறவில் இருந்த அந்த தளர்ச்சி இயேசுவை அவர் மறுதலிக்க காரணமாய் இருந்திருக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது. 2வது, இயேசுவை யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுத்த பிற்பாடு எல்லா சீடர்களும் ஓடிவிடுகிறார்கள். பேதுருவும் தூரத்திலிருந்து தான் இயேசுவை பின்பற்றுகிறார். இயேசுவை அந்த படை வீரர்கள் செய்த அந்த துன்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, நான் இந்த இயேசுவோடு உடன் பயணித்தவன் என்று நான் வெளிப்படையாக சொன்னால் அந்த துன்பத்தை எல்லாம் நானும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமோ, என்னுடைய வாழ்வும் இதனால் என்னுடைய உயிரும் பறிபோய் விடுமோ என்று சொல்லி அவர் அச்சம் மிகுந்தவராய் இயேசுவை மறுதலித்திருக்கக்கூடும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கூட நாமும் பேதுருவை போல என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வில் இந்த நல்ல செயல்களை எல்லாம் செய்வேன். இந்த தவக்காலத்தை முடித்த இயேசுவினுடைய அந்த பாடுகளின் அந்த மறைபொருளை நினைத்து கொண்டாடுகிற நாட்களிலே என் பாவ வாழ்வை விட்டு விடுவேன், என் வாழ்வில் இருந்த இந்த செயல்களை நான் அகற்றி விடுவேன், நான் இப்படிப்பட்ட நல்லவனாக வாழுவேன் என்று பல தீர்மானங்களை எடுத்திருப்போம். இந்த தவக்காலங்களிலே, இந்த 40 நாட்களிலே பல நல்ல முயற்சிகளுக்காக நாம் அடித்தளமிட்டிருப்போம். ஆனால் பல நேரங்களிலே அவற்றிலே நாம் நீடித்து நில்லாமல் இருப்பதற்கு காரணமும் இதுவாக தான் இருக்கிறது. முதலிலே நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த ஜப தளர்ச்சி. நாம் ஜபத்திலே இறைவன் தந்தையோடு ஒன்றித்திருக்கிற வழியாக தான், நாம் ஜபத்தின் வழியாக இறைவனோடு ஒன்றிருத்திருந்தால் மட்டும்தான் நாம் எடுத்த அந்த தீர்மானத்தின்படி நம் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். 2வது, நான் நல்லவனாக வாழ முயற்சிக்கிற பொழுது இந்த சமுதாயம் என்னை பார்த்து என்ன சொல்லும், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள், இந்த சமுதாயம் என்னை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பார்வையிலே பார்க்கும் என்று கொள்ளக்கூடிய ஒரு அச்சமும் பல நேரங்களிலே நாம் அத்தகைய தீர்மானங்களை நாம் வாழ்வாக்குவதற்கு தடைகளாக அமைந்து விடுகின்றன. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டியது, இயேசுவை பேதுரு மும்முறை முதலிலே மறுதலித்தாலும் பெந்தகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பாக அவர் இயேசுவுக்காக உயிர் துறக்கிறார். துவக்கத்திலே அவர் தளர்வுற்றிருந்தாலும் அவர் உயிர்த்த ஆண்டவரை இறுதியிலே முழுமையாக நம்பி திருச்சபையின் தலைவராக தன் உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் துணிந்து முன் வருகிறார். நீங்களும் நானும் கூட பேதுரு கொண்டிருந்த மனநிலையை கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே அதிகமான நம்பிக்கையும் அளவற்ற அன்பும் கொண்டு அவருக்காக நம்மையே தியாகம் செய்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். நாமும் இறை தந்தையோடு ஜபத்திலே இந்த நாட்களிலே அதிகமாய் செலவழிக்க வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.